Hi viewers, welcome to Bright Your Life Academy. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செகண்டரி கிரேட் டீச்சர் பேப்பர் 1 எக்ஸாம் டெஸ்ட் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 5 சோஷியல் சயின்ஸ் 1 to 5th ஸ்டாண்டர்ட் டாபிக் தான் நம்ம 20 மார்க்ஸ் டெஸ்ட்டை பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். Which of the following is frozen planet? இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அதில் எந்த பிளானட் வந்து ஃப்ரோசன் பிளானட்னு சொல்லுவோன்னு கேட்குறாங்க. ஏ ஜூபிட்டர், பி மார்ஸ், சி யுரானஸ், டி வீனஸ். இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி யுரானஸ் தான் கரெக்டான ஆன்சர். யுரானஸும் நெப்டியூனும் இது ரெண்டையும் தான் வந்து ஃப்ரோசன் பிளானட்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் A4NOSC ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்டிருக்கு. ஆப்ஷன் ஏ பேப்பர், பி நேவி, சி ராக்கெட், டி காண்டினென்ட். இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி காண்டினென்ட் தான் இதோட கரெக்டான ஆன்சர். A4 காண்டினென்ட், A4NOSC அப்படின்னா A4ன்றது ஏ ஏஷியா, மொத்தம் 4 காண்டினென்ட் ஏல ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதுதான் வந்து A4ன்னு சொல்கிறாங்க. ஏஷியா, ஆஃப்ரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா. ஸோ அதுதான் A4. NOSன்றது என்றது நார்த் அமெரிக்கா, எஸ்ன்றது சவுத் அமெரிக்கா, இன்றது ஈரோப். ஸோ இதெல்லாம் சேர்ந்த காண்டினென்ட்ஸ் எல்லாமே 7 காண்டினென்ட்ஸ் சேர்ந்து தான் வந்து A4NOSCன்னு சொல்கிறாங்க. இப்போ தேர்ட் ஒன் பார்க்கலாம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் அக்கார்டிங் டு ப்ராக்ரஸ் இன் மேன்ஸ் லைஃப். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வளர்ந்துட்டே போகிறது இல்லையா, அதோட ஆர்டர் கேட்குறாங்க. ஏ மேன், ஃபேமிலி, சொசைட்டி, கம்யூனிட்டி, அட்மினிஸ்ட்ரேஷன். பி பார்த்தீங்கன்னா மேன், ஃபேமிலி, கம்யூனிட்டி, அட்மினிஸ்ட்ரேஷன், சொசைட்டி. சி பார்த்தீங்கன்னா மேன், ஃபேமிலி, அட்மினிஸ்ட்ரேஷன், கம்யூனிட்டி, சொசைட்டி. டி வந்து மேன், அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபேமிலி, கம்யூனிட்டி, சொசைட்டி. இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு மேன், அப்புறம் அவன்லேருந்து ஃபேமிலி உருவாகுது. அந்த ஃபேமிலி வந்து எல்லா ஃபேமிலியும் சேர்ந்தது தான் சொசைட்டி. ஸோ எல்லா சொசைட்டியும் சேர்ந்தது தான் கம்யூனிட்டி. ஸோ இந்த கம்யூனிட்டிக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் பற்றி கொடுத்துருக்கு, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அவங்க செய்த செயல்கள் பற்றி கொடுத்துருக்கு. ஸோ எந்த ராஜா என்ன பண்ணாங்கன்ட்டு மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிங் பாரி. பாரி என்ன பண்ணாருன்னா முல்லைக்கு தேர் கொடுத்தார். ஸோ பாரி வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தார். கிங் சிபி, சிபி என்ன பண்ணார்னா பசியால் வாடிட்டு இருந்த பருந்துக்கு தன்னுடைய உடம்புல இருக்க சதியை வந்து அறுத்து கொடுத்தார். அப்போது ஆஃபர்ட் இஸ் ஃப்ளஷ் டு ஸ்டார் ஹாக். கிங் பேகன் என்ன பண்ணார்னா குளிரால் நடுகிட்டு இருந்த மயிலுக்கு போர்வை கொடுத்தாரு. அதுக்கடுத்து மனுநீதி சோழன் என்ன பண்ணாருன்னா பசுவிற்காக தன்னுடைய மகனையே வந்து சாவடிச்சார். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். இது வந்து எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது பார்க்கலாம். A2, B3, C4, D1. அப்போ இதோட கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3 தான் இதோட கரெக்டான ஆப்ஷன். இப்போ ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். The word climate is derived from. climate என்ற வேர்டு எந்த லாங்குவேஜ்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஏ கிரீக், பி லாட்டின், சி ரோமன், டி ஃப்ரெஞ்ச். இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிரீக் வேர்டு. climate is a Greek word. Next, World Meteorological Day is. Option A January 23, B March 23, C April 23, D June 23. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா March 23 தான் வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. செவன்த் ஒன், த ஆவரேஜ் ப்ரெஷர் ஆஃப் விண்ட் அட் சி லெவல் இஸ். சி லெவலில் விண்டோட ஆவரேஜ் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ தான் இதோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் எய்த் ஒன், லூ எஸ் ஹரிக்கேனா, சைக்ளோனா, விண்டா, டொர்னாட்டோவான்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி விண்டு தான் இதோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் நைன்த் ஒன், ஜோன் லொக்கேட்டட் இன் பிட்வீன் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் இஸ் டேஷ் ஜோன். அதாவது ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும்
ட்ராபிக் ஆஃப் கேப்ரிக்கன் நடுவில் இருக்கிற ஜோனை என்னன்னு சொல்லுவோன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். கோல்டு ஜோனா, இல்லை டெம்பரேட் ஜோனா, இல்லை சப்ட்ராபிக்கல் ஜோனா, டி இல்லை டாரிட் ஜோனா. இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி தான் இதோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10th ஒன் பார்க்கலாம். டைனோசர்ஸ் எக்ஸ் வேர் டிஸ்கவர்ட் இன் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் இஸ். தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டில் டைனோசர் எக்கு எங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்த்துங்க. ஏ கடலூர், பி மதுரை, சி அரியலூர், டி சிவகங்கை. இதோட கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அரியலூரில் தான் டைனோசர் எக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. 11th ஒன். சாம்பார் சால்ட் லேக் இஸ் பிரசன்ட் இன் ஏ ராஜஸ்தான், பி பஞ்சாப், சி குஜராத், டி அசாம். இதோட கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ராஜஸ்தான் தான் இதோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 12th ஒன். ஃபைண்ட் த ஆட் ஒன் கேட்டிருக்க. ஏ மெக்சிகோ, பி கனடா, சி கெட்டிமாலா, டி பெரு. இதில் வந்து இந்த 4 கண்ட்ரியில் எந்த கண்ட்ரி வந்து ஆட் ஒன் கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெக்சிகோ வந்து நார்த் அமெரிக்கன் கண்ட்ரி, கனடாவும் நார்த் அமெரிக்கன் கண்ட்ரி, கெட்டிமாலாவும் நார்த் அமெரிக்கன் கண்ட்ரி. ஆனால் பெரு மட்டும்தான் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி. ஸோ அப்போது இதோட கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி பெரு தான் இதோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 13th ஒன் பார்க்கலாம். பாரதி அண்ட் மைத்ரி ஆர் த ஆக்டிவ் இந்தியன் ரிசர்ச் ஸ்டேஷன் இன். பாரதி அண்ட் மைத்ரின்ற ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்குது. எந்த கண்ட்ரியில் இருக்குது, எந்த காண்டினென்ட்டில் இருக்குன்னு தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நார்த் அமெரிக்காவா, சி சவுத் அமெரிக்காவா, சி அண்டார்டிகாவா, சாரி இங்கே பி சவுத் அமெரிக்காவா, சி அண்டார்டிகாவா, டி ஆஸ்திரேலியாவா. இதில் கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவில் தான் இந்த இந்தியன் ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு 14th ஒன். டேஷ் இஸ் நோன் அஸ் லேண்ட் ஆஃப் லேக்ஸ். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். லேண்ட் ஆஃப் லேக்ஸ்னு எதை சொல்லுவோம்? தாய்லாண்டா, ஃபின்லாண்டா, ஸ்பெயினா, போர்ச்சுகலா. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னா 50,000 லேக்ஸு இந்த கண்ட்ரியில் இருக்குது, அதனால தான் லேண்ட் ஆஃப் லேக்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு த லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி இஸ் டிவைடட் இன்டு டேஷ் லிஸ்ட்னு கேட்டிருக்க. லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி எத்தனை லிஸ்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க? 3ஆ, 5ஆ, 6ஆ, 8ஆ? இது பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் 3 லிஸ்ட். அந்த 3 லிஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ஸ்டேட் லிஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு கன்கரண்ட் லிஸ்ட். இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டு தான் எஜுகேஷன் இன்க்ளூட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் 16th ஒன் பார்க்கலாம். நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசி இம்ப்ளிமெண்டட் இன் டேஷ் இயர். நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி எந்த இயர் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஏ 1968ஆ, இல்லை பி 1986ஆ, சி 1988ஆ, டி 1996ஆன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ தான். ஃபஸ்ட்டு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து 1968, செகண்ட் ஒன் வந்து 1986. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 1968 தான் கரெக்டான ஆன்சருங்க. ஹூஸ் பர்த் ஆனிவர்சரி இஸ் செலிப்ரேட்டட் அஸ் எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் டே. யாருடைய பிறந்த நாளுக்கு எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் நாளாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்? கல்வி வளர்ச்சி நாள்னு சொல்லுவாங்க தமிழில். அது யாருடைய பர்த்டேன்னு கேட்குறாங்க. ஏ ராஜாஜியா, பி காமராஜரா, சி அப்துல் கலாமா, டி விவேகானந்தாவா? இதில் பார்த்தீங்கன்னா பி காமராஜர் தான் கரெக்டான ஆன்சர். 18th ஒன். பதிற்று 10 ஹெல்ப்ஸ் டு நோ அபவுட் த கிங் ஆஃப். பதிற்று 10 தமிழ் நூல் இருக்குல்ல, அந்த தமிழ் நூல் மூலிமா நம்ம எந்த மன்னர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறாங்க. சேராவா, சோழாவா, பாண்டியாவா, பல்லவர்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ சேர மன்னனை பற்றி தான் பதிற்று 10ல் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 19th ஒன். செம்புலம் ரீஜன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ். செம்புலம்னு நம்ம எந்த நிலத்தை குறிக்கிறோம்? குறிஞ்சியா, முல்லையா, மருதமா, நெய்தலான்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா முல்லை தான். செம்புலம்னா ஃபாரஸ்ட் ரீஜன், காடு இருக்கு இல்லையா, அந்த காட்டை தான் வந்து செம்புலம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு 20th ஒன், லாஸ்ட் ஒன் பார்க்கலாம். தேர் ஆர் டேஷ் வில்லேஜ் பஞ்சாயத் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எத்தனை வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குன்னு கேட்குறாங்க. ஏ 12,050ஆ, இல்லை பி 12,260ஆ, இல்லை 12,440ஆ, இல்லை சி, அதாவது இது சி 12,620ஆ? இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா
12,620 தான் கரெக்டான ஆன்சர். வில்லேஜ் பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா 12,620 இருக்குது. 33 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. 386 பஞ்சாயத்து யூனியன் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம டெஸ்ட் நம்பர் 5 சோஷியல் சயின்ஸ் பார்த்தோம். நாளைக்கு நம்ம 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 தமிழ் டெஸ்ட் போர்ஷன் பார்க்கலாம்.